தப்லிக் ஜமாத்தின் தமிழக பொறுப்புதாரியும் இந்திய பொறுப்பு நிர்வாகியுமான திண்டிவனம் ஹாஜி ஹபீபுர் ரஹ்மான் அமீர் சாஹிப் கடந்த சில தினங்களுக்கு முன்பு விபத்தில் அடிபட்டு சென்னையில் சிகிச்சை பெற்று வந்தார். நேற்றைய முன்தினம் சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்தார். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் பகுதியைச் சேர்ந்த ஹாஜி ஹபீபுர் ரஹ்மான் அமீர் சாப் தமிழகத்தில் உள்ள அனைத்து பள்ளிவாசல்களுக்கும் சென்று முகமது நபி அவர்களின் வாழ்க்கை வழிமுறைகளின்படி தாவத் பணி எனும் இஸ்லாமியர்களின் தொழுகையின் முக்கியத்துவம் குறித்தும் ஒவ்வொரு இஸ்லாமியரும் எப்படி உண்பது, உறங்குவது, மற்றவர்களிடம் பேசுவது, எவ்வாறு தொழில் செய்வது, மற்றவர்களிடம் நடந்து கொள்ளும் முறைகள், இஸ்லாமிய வாழ்க்கை நெறிமுறைகள் மற்றும் இஸ்லாமியர்களின் பழக்க வழக்கங்கள், மாற்று மதத்தினருடன் எவ்விதம் இனிய முறையில் நடந்து கொள்வது, வாழ்நாள் முழுவதும் கடைபிடிக்க வேண்டிய இஸ்லாமிய ஒழுக்க நெறிமுறைகள் குறித்தும் சொற்பொழிவு ஆற்றுவதுடன் வாழ்ந்தும் காட்டி அவருடைய சொற்பொழிவை கேட்ட ஒவ்வொரு இஸ்லாமியர்களுக்கும் அதேபோன்று தொழுகையில் ஈடுபடாத இஸ்லாமியர்களை பள்ளிவாசலுக்கு அழைத்து வந்து தொழுகையை மேற்கொள்ள அவர்கள் மூலமே அறிவுறுத்துவது உள்ளிட்ட மகத்தான பணிகளை சுமார் 50 ஆண்டுகளுக்கு மேலாக செய்து வந்துள்ளார். தப்லிக் ஜமாத்தின் உலக அளவில் உள்ள தலைவர்களில் ஹபீபுர் ரஹ்மான் தமிழகத்தின் பொறுப்புதாரியும் இந்திய அளவில் பொறுப்பு நிர்வாகியும் ஆவார். தமிழகம் முழுவதும் இவருடைய எளிமையான கனிவான தாவத் நடைமுறையால் இஸ்லாமியர்கள் அனைவரும் இவரிடம் மிகுந்த மரியாதையும் கண்ணியமும் வைத்திருந்தனர். இந்நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு திண்டிவனத்தில் நடந்த சாலை விபத்தில் அடிபட்டு சென்னையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் நேற்றைய முன்தினம் சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்தார். அவரது உடல் திண்டிவனம் கொண்டு வரப்பட்டு பொதுமக்களின் பார்வைக்காக வைக்கப்பட்டதை அடுத்து செஞ்சி சாலையில் உள்ள ஈத்கா மைதானத்தில் நேற்றைய முன்தினம் இரவு அவரது உடல் நல்லடக்கம் செய்யப்பட்டது. அவரது இறுதி நிகழ்ச்சிக்கு தமிழக சிறுபான்மையினர் நலன் மற்றும் வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் செஞ்சி மஸ்தான் உட்பட தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் இஸ்லாமியர்கள் நேரில் சென்று அஞ்சலி செலுத்தினர்.